ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம என்ன தான் சத்தா பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலும் கருவேப்பிலை, புதினா, மல்லியெல்லாம் பொறுக்கி எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கு தான் ஒரு சூப்பர் ஐடியாங்க. நீங்கள் புதினா, மல்லி, கருவேப்பிலையை எடுத்து வச்சுட்டு அதுக்கேற்ற மிளகாயை வானலியில் எண்ணெய் விட்டு வதக்கிக்கோங்க. அதுலேயே புதினாவையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு கோழி குண்டு அளவு புளியை தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் புளி, மிளகாய், உப்பு, மல்லித்தழை சேர்த்து ஒரு ஓட்டை ஓட்டிட்டு அதிலேயே கருவேப்பிலையும் புதினாவையும் சேர்த்து அரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரசம் சாதம், சாம்பார் சாதம், இல்லை இட்லி, தோசை, இப்படி எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவேப்பிலை, புதினா, மல்லிலாம் சேர்த்து அரைச்சிருக்கீங்கன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.